முதல்ல இன்றைய தலைப்பு அதாவது இந்த ஆண்டுக்கான 2025-26க்கான நிலை அறிக்கை வேளாண்மைக்கு உகந்ததான்னு கேட்டிருக்கீங்க. ஆனா அதை ஒரு வரியில சொல்லணும்னா, இந்த நிதிநிலை அறிக்கை வேளாண்மைக்கு உகந்ததல்ல, விவசாயிகளுக்கு உகந்ததல்ல. ஆனா நீங்க இன்று நேற்று அல்ல. இந்த பட்ஜெட் வாசிக்கும் போது நிர்மலா சீதாராமன் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணாங்க. நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயம், வேளாண் என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அந்த வார்த்தை குறிப்பிட்ட உடனே வேளாண் துறை முக்கியத்துவம் கொடுத்து இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நிறைய அறிவிப்புகளா வேளாண் துறை சார்ந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். விவசாயத்துல நிதிநிலை அறிக்கை என்பது அதில் விவசாயிகளை உள்ளடக்கி இதுவரை மத்திய அரசு தயாரிச்சதே கிடையாது. சரி, இப்போ பருப்பு உற்பத்தியை கூட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, உளுந்து உற்பத்தியை கூட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பீகார்ல மக்கானா போர்டு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, விவசாய பொருள் உற்பத்திக்கு மாநில அரசுகளோடு சேர்ந்து நாங்க உற்பத்திக்கான திட்டம் வகுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஏற்கனவே விவசாயிகள் விலை கிடைக்காம கடன்லயே இருந்துட்டு இருக்கிறோம். கடந்த மத்திய அரசினுடைய ஆய்வறிக்கையின்படி 2019 இருந்து அந்த 10,256 ரூபாய் தான் ஒரு விவசாய குடும்பத்தினுடைய மாத வருமானம். 6 வருஷமும் அது தொடர்ந்து கொண்டு இருக்குது. இந்த 6 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கான அந்த இடுபொருள் விலை, ஆள் கூலி, இயந்திர வாடகை, டீசல், பெட்ரோல் விலையில இருந்து எல்லாமே கடனுக்கான வட்டி வரைக்கும் ஏறி போச்சு. அப்ப விவசாயிகளுக்கு உகந்த நிதிநிலை அறிக்கையா இருக்கணும்னா, உங்களுக்கு நெல்லுக்கு நான் கொள்முதல் விலை உயர்த்தி இருக்கிறோம், சரி, கரும்புக்கு கொள்முதல் விலை உயர்த்தி இருக்கிறோம், சாமிநாதன் அறிக்கையோட ஆணையத்தை அமல்படுத்தி இருக்கிறோம், விவசாயிகள் கட்டவே முடியாத கடனை தள்ளுபடி இருக்குங்கிற அறிவிப்புகள் தான் விவசாயிகளுக்கு உகந்ததாக அறிவிப்பாக இருந்திருக்கணும். ஆனா அது போன்ற எந்த அறிவிப்புமே இடம்பெறாத இந்த நிதிநிலை